சோஷியல் மீடியா பக்கம் போனோம் அப்படின்னா ஒரு 2 டேஸாவே வந்து ஜெயம் ரவி டிவோர்ஸ் பண்ணிட்டாரா, ஐயோ என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, ரொம்ப லவபிளான கப்பிள்ஸ் ஆச்சு அப்படின்னு பல பேர் நிறைய விஷயங்கள் நிறைய பேசிக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டா? சோ என்னை பத்தி பேசாதீங்கப்பா, இதனுடைய பிரைவேட்டான ஒரு விஷயம், யாருமே வந்துட்டு எந்த ரூமரோ இல்ல அவங்களுடைய அசம்ஷனோ பேச வேண்டாம் அப்படின்னு அவருடைய தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. அவரோட பக்கம் நியாயம் தான். ஆனா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா, ஊர் உலகமே அவரை பத்தி மட்டும்தான் பேசுது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படுத்தியிருக்காங்க. யாருன்னா அவங்களுடைய வைஃப் ஆர்த்தியே தான். ஸோ எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு தெரியாமே தான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி செம்ம பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்ததுல இருந்து ஐயோ அப்படின்னு எல்லாரும் அரசியல் போலீஸ் எல்லாம் என்னெல்லாம் பேச முடியுமோ பேச ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதை பத்தி நம்மளும் பேசலாமா? ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். என்ன தீபிகா. இப்போ வந்து சுச்சுவேஷன் என்னன்றதுன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்டார்டிங்கே. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, இவரை தூண்டி விட்டது யாரு, இது ஏன் நடந்துச்சு, இது எதனால அப்படின்னு பல கொஸ்டின்ஸ் அவங்களுடைய ரசிகர்களா எல்லாருக்காலையும் ஏத்துக்க முடியாம தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இதற்கான ஒரு விளக்கமா ஆர்த்தி அவங்களுடைய தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பாத்தீங்கன்னா ஸ்டில் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல வைஃப் அந்த மேரிட் டு ஜெயம் ரவி அப்படின்றது கூட அவங்க எடுக்கல. ஆனா ஸ்டார்டிங் இந்த சினாரியோஸ் எல்லாமே கிரியேட் ஆனது மேபி அவங்களால தானோ அப்படின்ற ஒரு ப்ராப்ளமும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெட்டிங் போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து அதுல இருந்து டிலீட் பண்ணது அப்படின்னு பார்த்தா அவங்க தான். அதுல ஸ்டார்ட் ஆனதுதான். என்ன திடீர்னு ஜெயம் ரவியோட கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் ஒண்ணு கூட உங்க ப்ரொஃபைல்ல இல்ல, என்ன ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா, டிவோர்ஸா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆனது கடைசியில ஆமா இதுதான் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி உறுதி பண்ற லெவலுக்கே போயாச்சு. ஸோ அவங்க மோட்டிவேட்டாங்க, அது ஃபயரா மாறி வேற மாதிரி போயாச்சு. அண்ட் திரும்பவும் வந்து மேரிட் டு ஜெயம் ரவி அப்படின்றதே வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க அதே மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் பேப்பர்லயும் எப்படி இருக்குன்னா ஆர்த்தி ரவி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து சோஷியல் மீடியால எதுவுமே பேசக்கூடாது, என் மீடியா சைட்ல எதுவுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். பட் என்னை பத்தி இது வரைக்கும் எங்களுடைய கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிருக்கு, நாங்க ஹாப்பியா வாழ்ந்திருக்கோம், அதுக்கு அர்த்தமே கிடையாதுன்ற மாதிரி ரவி விட்டுருக்க ஸ்டேட்மெண்ட் என்னால வந்து ஏத்துக்கவே முடியல, சுத்தமா அக்செப்ட் பண்ண முடியல. இது வந்து குடும்ப நலம் கருதி தான் வந்து நான் இந்த விஷயத்த வெளியிடுறேன் அப்படின்னு ரவி சொல்லியிருந்தாரு. பட் இது வந்து ஃபேமிலியா எடுத்த டெசிஷன் கிடையவே கிடையாது, இது டோட்டலா அவருடைய தன்னிச்சையான ஒரு முடிவு, அவர் மட்டும் தான் செப்பரேட்டா எடுத்திருக்காரு, எனக்கும் இதுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லை, இது என்னாலே தாங்கிக்க முடியல அப்படின்னு ஆர்த்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய நடத்தையை வந்து சந்தேகப்படுற மாதிரி அண்ட் வந்து குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய நலன்லாம் கருதிதான் அப்படின்னும் போது அப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்ற மாதிரி தான் அவர் பிளேம் பண்ணியிருக்காரு. ஸோ என் மேல இந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அண்ட் வந்து என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளிக்கு வரணும் அப்படின்றதுனாலதான் நான் இப்போ இதை வந்து மறுக்கிறேன். இவர்கிட்ட நான் பேசணும், பழகணும், அவர்கிட்ட வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கணும்னு கடந்த ஒரு மாசமாவே நான் ட்ரை பண்றேன். என் ஹஸ்பண்டை வந்து என்னால கம்யூனிகேட் பண்ணவே முடியல, அவர் எங்க இருக்காரு என்ன ஏது அவர்கிட்ட பேசக்கூட என்னால முடியல. நீங்க எப்படி வந்துட்டு ஒரு ஷாக்கிங்ல இருக்கீங்களோ சேம் அதே மாதிரி தான் நானும் என் பசங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி அவங்க தெளிவா வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நியூஸ் வந்து எந்த அளவு பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு தான் இருக்கும். அப்கோர்ஸ் இந்த விஷயம் நம்மளுடைய பார்வையில அப்படின்னு கேட்டா ஜெயம் ரவி அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட சுத்தமா பேசல. ரொம்ப மாசமாவே இவங்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய கிளாஷ் இருந்திருக்கு. இந்த கிளாஷ் வந்து இன்னும் டெவலப் பண்ண வேணாம் அப்படின்றதுனால அவர் தனியா பிரிஞ்சு எனக்கு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னு போயிருக்கிறாரு போல. அண்ட் இவங்க அவங்களுடைய பசங்களோட அங்க அவங்க அம்மாவோட வீட்லயே இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட பிரிவுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தேடும் போது நிறைய பேர் வந்துட்டு அவங்க மாமியாருக்கும் இவருக்கும் ஒரு பெரிய கிளாஷ், அண்ட் இதுல வந்துட்டு ஆர்த்தி ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீ வந்து எங்க அம்மா சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரியெல்லாம் இருந்திருக்கலாம், அதனாலதான் இந்த பிரிவு வந்திருக்கு, அவராலே தாங்கிக்க முடியலன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கும் தெரியும் சோசியல் மீடியால நம்ம வந்து பயங்கரமா 2 பேருமே செம்ம ஒரு கிங் குயின் மாதிரி தான், ஒரு பியூட்டி குயின் மாதிரி அவங்க இவங்களை விட்டு கொடுக்காம அவங்க இவரை விட்டு கொடுக்காம செம்மையான ஒரு லவபிளான ஒரு கப்பிள்ஸா தான் இருந்திருக்காங்க. ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் வரும்போதும் இல்ல அவங்களோட இன்டர்வியூஸை பார்க்கும் போதும் சூப்பர்ல அப்படின்னு தான் தோணும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜெயம் ரவி அடிப்பட்டத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஃபேமிலியோட வேல்யூவை ரொம்பவே நல்லா மதிக்கிற ஒரு பர்சன். ஏன்னா அவங்க அண்ணனுக்கு அந்த அளவுக்கு அவர் சூப்பரான ஒரு ப்ரைடு கொடுப்பாரு, அவருக்கு என்ன பண்ணுமோ அழகா தெளிவா பண்ணுவாரு, எல்லாமே பேசுவாரு. ஸோ இந்த மாதிரி அப்பா அம்மாவை பயங்கரமா மதிக்கிறதுன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஹியூமனிட்டியா தான் அவர் இருந்திருக்கிறாரு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் எதுக்காக அவங்களுடைய ஒய்ஃபை வந்துட்டு அவர் டிவோர்ஸ் பண்ணணும், இந்த அளவுக்கு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காருன்னா யோசிக்காம கண்டிப்பா இருந்திருக்காது, தெளிவா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு பீப்புள்ஸ் வந்துட்டு ஜெயம் ரவிக்கு செம்ம சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி ஒய்ஃப்கே தெரியாம டிவோர்ஸ்லாம் சான்ஸே கிடையாது, ஏதாவது ஒரு பேச்சு வந்திருக்கும், அந்த அளவு எல்லாம் ஒரு டிப்ரெஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னு இவருக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஆர்த்திக்கும் உங்க வீட்டு பக்கம் தான் வந்து ஏதோ ப்ராப்ளம், உங்க மேலதான் பிரச்சனைன்ற மாதிரிலாம் சொல்றாங்களே அப்படின்னு இவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாலும்
சரி உட்காந்து பேசிக்கோங்க ரெண்டு பேரும், இன்னும் வந்து நிறைய டைம் இருக்கு, ரெண்டு பேரும் பேசி இந்த கிளாஷ் அப்பவே உடைச்சு ரெண்டு பேரும் சரி ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு மேரேஜ் லைஃப்ல ஒரு குழந்தைங்க இவ்வளோ பெருசு இருக்கும்போது, அதாவது இவ்வளோ பெருசுன்னு இல்லை, எவ்வளோ பெருசுல இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரிவு அவசியமா அப்படின்றத இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களோட வீட்டில் இருக்கிற பிரச்சனையாகட்டும், இல்லை வெளியில ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் யாராவது ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா மேக்சிமம் அவங்களோட கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள இருந்துச்சுனாவே இந்த மாதிரி ஒரு பெரிய பிளவு வர்றதுக்கு சான்சஸ் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் உடனுக்குடன் தெரிவிச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்க அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.